12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.3 மூன்றாம் கணக்கு பார்க்கலாம். ஆதிப்புள்ளி வழியாக செல்லும் மையத்தினை எக்ஸ் அச்சின் மீது கொண்ட எல்லா வட்டங்களின் வகைக்கெழு சமன்பாட்டை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. ஒரு வட்டமானது ஆதிப்புள்ளி வழியாக செல்கிறது. அதே சமயம் அந்த வட்டத்தின் மையப்புள்ளியானது எங்கு அமைவதாக கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா எக்ஸ் அச்சின் மீது அமைந்துள்ளதாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ ஆதிப்புள்ளி வழியாக செல்லக்கூடிய ஒரு வட்டம் வரைகிறோம். மையப்புள்ளியானது எக்ஸ் அச்சின் மீது அமைகிறது. மையப்புள்ளிங்கிறது ஆதிப்புள்ளிங்கிறது 0,0. மையப்புள்ளி எக்ஸிற்கு இடையேயான தொலைவு என்னன்னு தெரியாது. அந்த எக்ஸ் அச்சிற்கு வட்டத்தின் மையப்புள்ளிக்கும் ஆதிப்புள்ளிக்கும் இடையேயான தொலைவை ஹெச்ன்னு எடுத்துட்டோம்னா வட்டத்தின் மையப்புள்ளியானது h,0 என அமையும். மையப்புள்ளி ஏதேனும் ஒரு மதிப்பாக அமையும் பொழுது வட்டத்திற்கான சமன்பாடு, வட்டத்தின் சமன்பாட்டிற்கான நிபந்தனை x - h ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y - k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r² ஆகும். இப்போ இந்த இடத்துல வட்டத்தின் மையப்புள்ளியை h மற்றும் kக்கு பதிலாக பிரதியிடும் பொழுது ஹெச்சின் மதிப்புக்கு ஹெச்ன்னே எடுத்திருக்கிறோம். பிளஸ் ஒய்யின் மதிப்பானது என்னது 0 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6. வட்டத்தின் ஆரம் என்னது? ஆதிப்புள்ளிக்கும் மையப்புள்ளிக்கும் இடையேயான தொலைவு வட்டத்தின் ஆரமாகத்தான் அமையும். இடைப்பட்ட தொலைவு h என்பதால் h² எடுத்துடலாம். இதனுடைய சுருக்கமானது x - h ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y² ஈக்குவல் டு h². சமன்பாடு 1 என எடுக்கலாம். இந்த இடத்துல மாறிலி மதிப்பு எதுனா h. அப்போ h ரிமூவ் பண்ணிட்டு எழுதினோம்னா நமக்கு தேவையான வகைக்கெழு சமன்பாடு கிடைக்கும். அப்போ ஒரே ஒரு மாறிலி மதிப்பு இருக்கிறதுனால சமன்பாட்டை ஒரு முறை வகைப்படுத்தலாம். அடி வகைப்படுத்தும் பொழுது எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துகிறோம். எக்ஸை பொறுத்து சமன்பாட்டை வகையிட கிடைக்கக்கூடிய மதிப்பானது x - h ஹோல் ஸ்கொயரில் அடுக்கு 2 முன்னாடி வந்துடும். அடுக்கில் 1 குறையும் பொழுது 2x - h. எக்ஸை பொறுத்த வகையீடுங்கிறதுனால பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்பை வகைப்படுத்திட்டோம்னா எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 1, ஹெச்சை வகைப்படுத்தும் பொழுது 0. ஒய்யை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 2y, ஒய்யை பொறுத்து எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது dy/dxன்னு எழுதலாம். h² என்ற மாறிலி மதிப்பு 0 ஆயிடும். இதனுடைய சுருக்கம் 2 பெருக்கல் x - h பிளஸ் வலதுபுறம் போகிறப்ப -2y என அமையும். -2y இன்ட்டு dy/dx. 2 பக்கமும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா x - h சமம் -y இன்ட்டு dy/dx. -y இன்ட்டு dy/dx. இதனுடைய சுருக்கம் x மற்றும் y மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு மாறிலியை வலதுபுறம் கொண்டு போகிறப்ப x, -y இடதுபுறம் வரப்ப +y dy/dx, -h ஆனது வலதுபுறம் போகிறப்ப +h என அமையும். h நமக்கு கேன்சல் ஆகலை ஒரு டைம் வகைப்படுத்தும் பொழுது. இப்போ இந்த ஹெச்சின் மதிப்பை முதல் சமன்பாட்டில் பிரதியிட்டு ஹெச்சை கேன்சல் பண்ணிட்டு வகைக்கெழு சமன்பாடு என்னான்னு எழுதலாம். இப்போ 2ஐ எதில் பிரதியிடுறோம்? 1ல் பிரதியிட. 2ஐ 1ல் பிரதியிட கிடைக்கக்கூடிய மதிப்பு x - h, ஹெச்சிற்கு பதிலாக y dy/dx, x ப்ளஸ் y dy/dx, முன்னாடி x மைனஸ். இது ஹெச்சின் மதிப்பு பிரதியிடுறோம். அடுக்கில் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ப்ளஸ் y². வலதுபுறம் ஹெச்சின் மதிப்பானது x ப்ளஸ் y dy/dx. h² என்பதால் ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துடலாம். ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறப்ப -x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -y dy/dx ஒரு ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் y². RHS மதிப்பானது x ப்ளஸ் y dy/dx ஹோல் ஸ்கொயர் ஆகும். ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 0 ஆகிடும். மீதம் இருக்கக்கூடிய உறுப்பு -y இன்ட்டு dy/dx ஒரு ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் y². a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் முற்றுரிமையை வலதுபுறம் பயன்படுத்தும் பொழுது a² x² ப்ளஸ் b² எனும் பொழுது 2xy dy/dx ப்ளஸ் b² எனும் பொழுது y dy/dx வர்க்கப்படுத்திட்டோம்னா y வர்க்கப்படுத்தும் பொழுது y², dy/dx வர்க்கப்படுத்திட்டோம்னா dy/dx ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். இடதுபுறம் பார்த்துட்டோம்னா மைனஸை வர்க்கப்படுத்திட்டோம்னா ப்ளஸ் ஸ்கொயர் பண்ணுறப்ப y² இன்ட்டு dy/dx ஹோல் ஸ்கொயர் என அமையும். ப்ளஸ் y² சமம் x² ப்ளஸ் 2xy இன்ட்டு dy/dx ப்ளஸ் y² இன்ட்டு dy/dx ஒரு ஹோல் ஸ்கொயர். இரண்டு உறுப்புகளும் சமமாக அமைந்துள்ளதால் அது கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதம் இருக்கக்கூடியது இடதுபுற மதிப்பில் ஒரு y² இருக்குது. சமம் x² ப்ளஸ் 2xy இன்ட்டு dy/dx.
அனைத்து உறுப்புகளுமே ஒரே புறமே கொண்டு வந்துடலாம். இடதுபுறம் இருக்கக்கூடிய ஒய் ஸ்கொயர் வலதுபுறம் போகிறப்ப எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy dy/dx ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆகும், சமம் 0. தேர்ஃபோர் தேவையான வகைக்கெழு சமன்பாடானது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் dy/dx மைனஸ் ஒய் ஸ்கொயர் சமம் 0 ஆகும்.